வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ பை 12th மேன் ஸ்லியூ. நேற்று ஒரு நல்ல மேட்ச் நடந்துச்சு. ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஒரு சூப்பரான மேட்ச். ஆர்சிபி டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல்ல. அப்படியே நம்ம டியூஸ்டேவோட மேட்சுக்கு மூவ் ஆன் பண்ணுவோம். டியூஸ்டே 5 டைம் சாம்பியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் 3 டைம் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விளையாட போறாங்க. ரெண்டு பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ். 7வது இருக்க டீமும் 8வது இருக்க டீமும் விளையாட போகுது. அந்த மேட்சை பத்தி, சாரி 7வது 8வதா, நான் பழைய ஐபிஎல் நினைச்சிருக்கேன். சாரி 9th and 10th இருக்க டீம் விளையாட போகுது. அதை பத்தி நான் இனிஷியல் தாட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் தருண்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல என்ன கேள்வி? எப்பயும் போல சிஎஸ்கே ஜெயிக்க தான் போகுது. ஏன்னா போன தடவை நடந்த மேட்சை பார்த்திருப்போம். ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டாங்க. சோ நான் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு பாக்குறேன். காம்பினேஷனை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேகேஆர் நாட் ஃபைண்டிங் தேர் காம்பினேஷன் ஸ்டில் ரைட். நம்ம சொன்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணனால சிஎஸ்கே இப்ப வந்துட்டாங்க. சோ கேகேஆர்ல தான் போன ப்ரிவியூல நான் சொன்ன அதே சேஞ்சஸ். நான் சொன்ன அதே சேஞ்சஸ் தான் பண்ணாங்க. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லனா எக்ஸாக்ட் சேஞ்சஸ். நான் முதல்ல பதிலா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போடுறேன். நியூரோ மதாடி இருந்தாங்க. எஸ் சரவணா, ஓ இனிஷியல் தாட்ஸ் என்ன? இதுல எனக்கு ஒரு சந்தோஷம்பா, நான் சொன்ன சேஞ்ச பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம். எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம் தான். நான் சொன்னதுல அந்த ஒரு சேஞ்ச் இல்ல. மேபி நான் ஸ்டேஜ் போல தான் ஆடி இருந்திருப்பேன். பட் பரவாயில்ல, நூறாவது போது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஏன்னா அகில் ஹுசைன் ஒரு சைடு நல்லா போட்டனால அகில் ஹுசைன். ஆனா எப்படியோ கடைசியா நான் சந்தோஷப்படுறது என்னன்னா, ருத்ராஜ் கேக்வாடுக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். கொண்டு வந்திருக்காரு அகில் ஹுசைன், நல்லா போட வச்சுட்டாரு. ஆனா இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்தே ஆகணும். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. மேபி அவங்க வாய்ப்பு இருக்கு, பாப்போம். ரிங்கு வர வரைக்கும் விடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றது. தருண் சொன்ன பாருதான், சிஎஸ்கே இஸ் கோயிங் டு த்ராஷ் கேகேஆர். அவ்வளவுதான். அதுதான் என்னோட நானும் சிஎஸ்கே ஆர் கம்மிங் அஸ் ஃபேவரட்ஸ் இன் டு திஸ் கேம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து அப்படியே பிட்ச் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ள நுழைவோம். பிட்ச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? போன மேட்ச் ரெட் சாயில் விக்கெட்ல ஆனாங்க. செம்ம பவுன்ஸ் கிடைச்சது. குர்ஜப்னீத்தும் ஓவர்டனும் செம்ம பவுன்ஸ் காமிச்சாங்க. அவங்க டீம்ல பவுன்ஸ் போடுறதுக்கே ஆள் இல்லை. நிறைய ஸ்லோயர் டெலிவரிஸ் யூஸ் பண்ணாங்க, யாக்கர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹார்ட் லென்த் அடிக்கிறதுக்கு அவங்க டீம்ல ஆள் இல்லாம இருந்துச்சு. நம்ம டீம்ல ஆனா ஓவர்டன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல் போட்டாரு. மறுபடியும் அந்த ரெட் சாயில் விக்கெட்லயே ஆடுவாங்களா இல்ல வேற ஏதாச்சும் விக்கெட்டுக்கு போவாங்களா? எனக்கு தெரிஞ்ச ரெட் சாயில் விக்கெட்லயே ஆடணும்னு நினைக்கிறேன். அதான் சிஎஸ்கே பவுலிங்க சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க டீம்லயும் ஹிட் அடெக் பவுலர்ஸ் யாரும் கிடையாது. வைபவ் வரவரன், நவ்தீப் சைனி, கார்த்திக் தியாகி, பெருசா ஹிட் அடெக் பவுலர்ஸ் யாரும் கிடையாது. மேபி பிளஸிங் முசர்பானி ஆடினா மட்டும்தான் ஒரே ஹிட் அடெக் ஃபாஸ்ட் பவுலர் தான் இருப்பாரு அவரு. பட் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் கோ வித் கேமரன் கிரீன் தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிட்ச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? வின்னிங் ஸ்கோர் எப்படி இருக்கும்? எப்படியும் போன மேட்ச் பார்த்தோம்னா பேட்டிங் பிச்சா தான் காட்டுச்சு. அதே போல நல்லா பவுன்ஸ் இருக்குன்னு நீ சொன்ன அதே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் ரெட் சாயில் பிச்சா தான் இருக்க போகுது. ஸோ 200+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 210 பத்தாதுன்னு நினைக்கிறேன். போன டைம் நம்ம அடிச்ச ஸ்கோரே பத்தல. நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டோம். நடுவுல ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சுவும் நம்ம ஸ்லோ டவுன் ஆயிட்டோம்னு சொல்றதை விட அவங்க 2 எக்ஸ்ட்ராடனரி ஓவர் போட்டாங்க. நட்டுவும் அவர் பேர் என்ன, லுங்கி இங்கிடியும் இப்படியே முறுக்கு புடிஞ்சுட்டே இருந்தார் லுங்கி இங்கிடி. ஒரு டுவைன் பிராவோ மாதிரி. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எல்லாமே 10க்கு மேல எக்கனாமி இருந்தது ரெண்டு பக்கமும். அக்ஷர் பட்டேலே அடிச்சிட்டாங்க நேத்து. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவே அடிச்சிட்டாங்க. ஆமா. சோ ஸ்பின்னர்ஸ் எப்படி ஒரே ஒருத்தர் தான் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன் நேத்து ஸ்பின்லயே. 10 நினைக்கிறேன். கரெக்டா 10 எக்கானமி. அந்த நோ பால் எடுத்தா அவர் சூப்பரா போட்டிருந்தாரு. பட் நோ பாலோடய ஒரு நல்ல ஸ்பெல்லுன்னு தான் நினைக்கிறேன். நான் 4 ஓவர் கிட்டத்தட்ட 55 இருந்தாங்க. அது நல்ல ஸ்பெல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சரவணா, நீ என்ன நினைக்கிற பிட்ச் கண்டிஷன்ஸை பத்தி? தருண் சொல்றதுல ஒத்து போறியா? சொல்றத ஒத்து போய் தான் ஆகணும். ஏன்னா சிஎஸ்கே வின்னிங் காம்பினேஷனையும் மாற்ற மாட்டாங்க, அந்த வின்னிங் பிச்சையும் மாற்ற மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. ரெட் சாயில் பிச் தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ரெட் சாயில் பிச் கொடுத்தாங்கன்னா பவுன்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல பேஸ் போறதுக்கு ஆள் இருக்கு. பட் பவுன்ஸ் போறதுக்கு ஆள் இல்ல. பேஸ் போறதுக்கு கார்த்திக் தியாகின்னு ஒரு இருக்காரு. அவர் நல்லா தான் பேஸ் அடிக்கிறாரு. பட் பவுன்ஸ் போறதுக்கு ஆள் இல்ல. கைண்ட் ஆஃப் பவுலர் கிடையாது அவரு. அவரோட ஆகாஷ் மத்வால்லாம் ஒரே மாதிரி ஸ்கிட் ஆகி வரும் பால்.
பால் அந்த ஸ்பேஸ் இருக்கும், ஏர் ஸ்பீட் இருக்கும், பட் ஆனா பால் குத்தி ஸ்கிட் ஆகி வரும், பவுன்ஸ் இருக்காது. அவங்களுக்குலாம் அந்த ஹைட் கிடையாது. நம்ம டீம்ல ஜேமி வார்டன் வந்துட்டு ஒரு 135 தான் போட்டாரு, அதுவே மில்லருக்கு வந்து கையில இடிச்சுது. டப்பு டப்புன்னு வந்து வாங்கினாரு கையில 2-3 பால் டேவிட் மில்லர். அப்புறம் ஒரு பால் போட்டாரு அதே பாரு மாதிரி ஜேமி வார்டன் டேவிட் மில்லருக்கு டாப் ஆஃப் வைபவ் அரோராவும் பவுன்ஸ் போன மேட்ச் நல்லா பவுன்ஸ் போட்டாப்ல. இல்ல வைபவ் அரோரா ஸ்விங் தான் அதிகமா இருக்கும், ஸ்விங் மட்டும்தான். ஸ்விங் இருக்கு. பனானா ஆனா ஸ்விங் போன வைபவ் மேட்ச் அரோரா எல்எஸ்சி கூட பார்த்தோம்னா பவுன்ஸ் போட்டு தானே நிறைய விக்கெட் 2 அது விக்கெட் எடுத்தாப்ல நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். அது வந்துட்டு என்ன எப்பயாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவார் வைபவ் அரோரா. இஸ் பிரெடாமினன்ட்லி ஸ்விங் பவுலர். அவரு டெத்லயே சூப்பரா அந்த போட்டாரு. மாதிரி நீங்க இப்ப ஸ்லோ பவுன்ஸ் அவர் போட்ட அங்க போட்ட மாதிரிலாம் ஸ்லோ பவுன்ஸ் இங்க போட்டீங்கன்னா அடிச்சு வெளியே வச்சிருவாங்க. சேப்பாக்கு வெளியே கண்டிப்பா அடிச்சிருவாங்க. போயிருப்பாங்க. அந்த சஞ்சு மாதிரி சாம்சன் இஸ் அ கிரேட் புல்லரு. ஆயுஷ் மாத்ரே இஸ் அ கிரேட் புல்லரு. ஆயுஷ் மாத்ரே. ருத்ராஜ் கெய்க்வாடு கிரேட் நீங்க புல்லரு. ருத்ராஜையும் மறக்க கூடாது, அவரும் கிரேட் புல்லர் தான். அவரு செம புல்லரு. டிவால்ட் பிரேவிஸ் சொல்லவே தேவையில்ல. டூபேவும் அந்த ஸ்பீட்ல எல்லாம் போட்டா பொழந்துருவாரு. போன மேட்சே நம்ம பார்த்தோம், யாரோட லாஸ்ட் ஓவர் முகேஷ் குமார் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி கெடாஸ்னாரு ஒரு ஸ்லோயர் பால் போட்டோன்னே. அவருக்கு இவருக்கு டூபேக்கு வேகமா தான் போடணும். ஸ்லோயர் பால் போட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது, அடி பிரிச்சிருவாரு. அதே மாதிரி இந்த பிச்சில் வந்து பேஸ் பவுலிங் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா பவுண்டரியும் அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தனாலதான் போன மேட்ச் அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல டயர்ட் ஆனதுனால ஸ்கோர் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தோணுச்சு. டோட்டலா டயர்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே டோட்டலா டயர்ட் ஆயிட்டாங்க. ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தனால சஞ்சு சாம்சனோட சட்டை டிஷர்ட்லாம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. ஆமா, நனைஞ்சு அது குளிஞ்சாதான் வரும் First அந்த innings அளவுக்கு ஆடிட்டு ஆயிடுச்சு. இருந்தாரு. சஞ்சு ஃபெட்டிக்ல போயிட்டாரு. அதனாலதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 2 ஓவர் கார்த்திக் சர்மா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதான் பிரச்சனை, ஹியூமிடிட்டி தான் பிரச்சனை பொறுத்த வரைக்கும். கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் இல்லை. நீ சொன்ன மாதிரிதான் நானும் ஒத்து போறேன். என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்துட்டு அதிக விக்கெட் எடுக்கணும், இந்த விக்கெட் எடுக்க முடியும் இந்த விக்கெட்ல. ஏன்னா ரெட் சாயில் விக்கெட் பவுன்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும். அதே சமயத்துல ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்விங்கும் பார்த்தோம் நம்ம. ஆனா ஒரு 2 ஓவர் தான் மேக்ஸிமம், இல்ல 2 ஓவர் ஸ்விங் பார்த்தோம். அகீப் நபி சூப்பரா ஸ்விங் பண்ணாரு, நல்லா போட்டார் அகீப் நபி. பட் இருந்தா 2 ஓவருக்கு 16-18ங்கிறது ஒரு டீசென்டான பவர் பிளே ஸ்டார்ட் தான் அகீப் நபிக்கு. சூப்பரா போட்டார் அகீப் நபி. பட் சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போயிட்டாரு கேம் அப்படியே. ருத்துராஜ் கேக்வாட் கொஞ்சம் வேகமா ஆடி இந்த மேட்ச் ருத்துராஜ் கேக்வாட் வில் கம் இன்டு பார்ட்டின்னு எனக்கு தோணுது. ஏதோ சம்திங் சொல்லுது அந்த சுனில் நாராயணையும் அனுகுல் ராயையும் சம் டேக் ஆன் பண்ணி வில் கம் இன்டு தி பார்ட்டின்னு தோணுது எனக்கு. பாப்போம் என்ன பண்றாரு ருத்துராஜ் கேக்வாட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பட் எக்கானமி வந்து ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம பார்த்திருக்கோம் செப்பாக்ல வந்துட்டு கடைசி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஓவரால் எக்கானமி ஸ்பின்னரோட 8 கிட்ட இருக்கு. அந்த ஸ்பின்னரோட எக்கானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 ஓவருக்கு 30-32 போட்டு கொடுத்து போட்டாங்கன்னா பரவாயில்ல எல்லா ஸ்பின்னர்ஸும். அந்த சைடு ஒரு 4 ஓவருக்கு 30-32 வரும். 4 ஓவருக்கு 20-25 தான் அவ்வளவு. இல்ல அவரையுமே அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். போன மேட்ச் மட்டும் தான் நல்லா போட்டாரு. நம்ம டீம்ல நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. சர்ஃபராஜ் இஸ் a great player of spin. டூபே இஸ் a great player of spin. டிவால்ட் பிரேவிஸ் இஸ் a great player of spin. ருத்துராஜ் இஸ் a great player of spin. சஞ்சு சாம்சன் இஸ் a great player of spin. எனக்கு தெரிஞ்சு டாப் 6ல ஆயுஷ் மாத்ரே மட்டும் தான் தடவுவாரு ஸ்பின்னுக்கு. ஆனா அவருமே குல்தீப் யாதவ் நேத்து எப்படி அடிச்சாரு பார்த்தோம் முந்தானத்து. ஆயுஷ் மாத்ரே வந்து பேஸ் நல்லா ஆறாரு, ஸ்பின் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா குல்தீப் யாதவ் டேக் ஆன் பண்ணாரு, சூப்பரா டேக் ஆன் பண்ணாரு. பட் ஆனா குல்தீப் யாதவ் நரேன் ஆர் நாட் சேம். குல்தீப் யாதவ் தூக்கி லூப் கொடுத்து போடுவாரு, நரேன் வந்து அவரோட முடிச்சிடுவாரு. நரேன் வந்து கொஞ்சம் மைண்ட் அதிகமா இருக்க போவாரு, அல்ட்ரா மைண்ட் இருக்க போவாரு நரேன். அதேதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 220 ஆப்ஷன்ஸ் வேற வச்சிருக்காரு அவரு. கேரம் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, தூசரா போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாரு, எல்லாம் போடுவாரு அவரு. அதே மாதிரி குயிக் ரன்னும் போடுவாரு. ஒரு குயிக் ரன் போட்டு படம் கையை வேற ரீட் பண்ணி வேற விளையாட முடியாது. அப்புறம் கையை வேற ரீட் பண்ணி விளையாட முடியாது. ஆமா, நான் நிறைய நல்லா கை ரீட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 225 விக்கெட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் 225 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா கேகேஆர் பவுலிங்கு கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது. அவங்க என்ன காம்பினேஷன் பத்திரானா வந்துட்டாருன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பத்திரானா வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு அடுத்த மேட்ச் தான் வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. மேபி என்ன ரூமர்ஸ் போயிட்டு இருக்காங்க தெரியல. பட் ஹி ஹஸ் ஜாயின்ட் சேப்பாக் வந்துட்டாருன்னு மட்டும் நான் பார்த்தேன் நான். அப்புறம் சரி, ஓகே, பிட்ச் கண்டிஷன்ஸை பத்தி பார்த்தாச்சு. அப்படியே வந்து பிளேயிங் 11 போலாம். சிஎஸ்கே ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா பிரிச்சிருவோம். சேஞ்சஸ் பண்ணா நீங்க பிரிச்சிருவீங்க, பட் தோனி ஆடினா என்ன பண்ணுவீங்க?
தோனி இல்ல தோனி ரிட்டர்ன் தோனி கொடுக்குற இஸ் மாதிரி நாட் என்ன பண்ணும்? தோனி இந்த மேட்ச் ஆட மாட்டாருன்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் அவர் வந்து அடுத்த எம்ஐ மேட்ச் தான் ஆடுவாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த ஏப்ரல் இல்ல மாசம் ஃபுல்லா மேபி விளையாட மாட்டாருன்னு மேபி தோணுது. ரிட்டர்ன் வந்தா நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க? ஒரே ஆப்ஷன் தான் அது. 2 ஆப்ஷன் இருக்கு, பெரிய சர்ஃபராஸ் கொஸ்டின் மார்க் ஆர் தான். ஆயுஷ் மாத்ரே. 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தரை டிராப் பண்ணணும். இந்த 2 பேத்துல யாருன்னு ஆயுஷ் நான் நானா யோசிச்சா இருந்தா இறக்கணும். நானா இருந்தா நான் ஆயுஷை டிராப் பண்ணிட்டு சர்ஃபராஸை ஒன் டவுன் அமிச்சிட்டு தோனி கீழே வச்சுக்குவேன். நான் ஆயுஷை தான் டிராப் பண்ணுவேன், சர்ஃபராஸை டிராப் பண்ணுவேன். ஐ வில் நாட் டிராப் சர்ஃபராஸ் பிகாஸ் இஸ் நல்ல டச்ல இருக்காரு. ஆயுஷும் நல்ல டச்ல தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஐ வில் டிராப் ஆயுஷ், வேற வழி இல்லை. நானும் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பேன். ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3ல நல்லா விளையாண்டுருக்காரு. நம்பர் 4ல டிவால்ட் பிரேவிஸ், நம்பர் 5ல டூபே ஜெப்பான் நல்லா வந்துட்டா. விளையாண்டுருக்காரு. இல்ல சர்ஃபராஸும் சூப்பரா விளையாண்டுருக்காரு, இல்லன்னு சொல்லல. பட் நம்பர் 3ல ஆயுஷ் தான் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு. நம்பர் 4ல தான் சர்ஃபராஸ் வந்திருக்காரு. ஸோ நீங்க வந்துட்டு டூபேவையும் பிரெவிஸையும் ஒன் அப் பண்ணிட்டீங்கன்னா, டூபே நம்பர் 4, பிரெவிஸ் நம்பர் 5 அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அந்த நம்பர் 6 ஸ்லாட்ல வந்துட்டு சர்ஃபராஸா தோனியான்னு பார்த்தோன்னா ஐ கோ வித் தோனி தான். அந்த நம்பர் 6ல வந்துட்டு தோனியை வந்துட்டு இப்பயுமே யாருனாலையும் வந்துட்டு அந்த இடத்துல தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்பர் 6 நம்பர் 7ல இன்னும் எனக்கு ஜெமி கீழலாம் வேற பேட்டிங் இருக்காங்கும் போது ஐ வில் பிளே எம்எஸ்டி நம்பர் 6ன்னு தோணுது எனக்கு. இட் வில் பி அ டாஸ் அப் பிட்வீன் ஆயுஷ் அண்ட் சர்ஃபராஸ் அட் நம்பர் 3 இஃப் தோனி பிளேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க யார் எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா சர்ஃபராஸ் ஃபீல்டுல காமிக்கிற எனர்ஜி யாருனாலையுமே காமிக்க முடியாது. அவர் அடிக்கிறாரோ இல்லையோ, அவரோட ஃபீல்டு எனர்ஜிக்காகவே நான் ஆயுஷ்க்கு பதிலா சர்ஃபராஸ் ஆடுவேன். இதுதான் எனக்கு தோணுது. அதுவும் ஒரு காரணமா சொல்லான் இருந்தேன் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம். பட் நல்ல ஃபீல்டிங் பண்றாரு, நல்ல அக்ரஷன் வச்சிருக்காரு. ஸோ அவர் நான் ஃபீல்ட்ல வச்சுப்பேன் கண்டிப்பா. அதேதான் எனக்கும் தோணுது. போன மேட்ச் ஆயுஷ் மாத்திரை தான் இம்பாக்ட்ல வந்து உட்கார வச்சாங்க. இம்பாக்ட்ல ஸோ வந்துட்டு எனக்கு ஃபீல்டிங் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. தோனி ஐ திங்க் இஃப் சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட், தோனி கேன் நாட் கீப் விக்கெட்ஸ் ஃபார் 20 ஓவர்ஸ்னு தோணுது. அவரோட நீ இன்ஜூரி, இப்ப மறுபடியும் வந்துட்டு ஒரு காஃப் இன்ஜூரி வேற. இப்பதான் வந்து காஃப் ஸ்ட்ரெயின் வேற இப்பதான் முடிச்சுட்டு வராரு. ஸோ அவர் வந்து நான் 20 ஓவர் கீப் பண்ண மாட்டேன். கீப் பண்ணா மறுபடியும் ட்ரெயின் வந்து அக்ரவேட் தான் ஆகும்னு தோணுது எனக்கு. ஸோ சஞ்சு வில் கீப். அதனால தோனி இம்பாக்ட்ல தான் ஐ திங்க் தே வில் கோ வித் த சேம் 11 வித் தோனி இந்த இம்பாக்ட்னு தோணுது எனக்கு. அதேதான் வந்துட்டு எனக்கு தோணுது. என்னன்னா இதே 11 ஆடிட்டு போன மேட்ச் இம்பாக்ட்ல ஆடினாங்க. அதுதான் சொல்றேன்டா, அக்கீலையும் தோனியும் வச்சுக்குவாங்க. இப்ப போன மேட்ச் மாதிரி நம்மளுக்கு ரெண்டு விக்கெட் எல்லாம் உழுந்துச்சுன்னா தோனி வந்து நமக்கு பேட்டிங்க்கு தேவையில்ல. டிவால்டு, டூபே அந்த மாதிரி இருக்காங்க. பேட்டிங் எங்கேயாச்சும் கொலாப்ஸ் ஆகுது. இப்ப ஒரு 150 ஃபார் 5 இருக்கும், கடைசி 5 ஓவர் ஆடணும். அந்த மாதிரி சமயத்துல அக்கீலுக்கு பதிலா ஐ வில் பிளே தோனின்னு சொல்றேன் நானு. ஏன்னா நம்ம பவுலிங் ஆல்ரெடி 5 பேர் இருக்கோம். ஓவர்டன் 4 குவாலிட்டி ஓவர்ஸ் கொடுக்குறாரு. கலீல் இருக்காரு, குர்ஜப்னீத் இருக்காரு, நூர் இருக்காரு, அன்சுல் கம்போஸ் இருக்காரு. 5 பேர் இருக்காங்க. இது இல்லாம டூபே கேன் பவுல் ஃபியூ ஓவர்ஸ். எங்கேயாச்சும் அங்கேயும் இங்கேயும் ஏதாச்சும் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓவர் தள்ளிடலாம் டூபேவை. ஸோ அப்படி யோசிச்சு நான் தோனியை கொண்டு வருவேன். பட் ஐ திங்க் தேல் டிராப் சர்ஃபராஸ், சர்ஃபராஸ் ஆர் ஆயுஷ் தான் தோணுது எனக்கும். ஸோ எம்எஸ்டி வந்தா பாப்பா. அப்படி எம்எஸ்டி வரலன்னா அதே 11 தான் ஆடுவாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓவர்டன் இஸ் டூயிங் கிரேட். குர்ஜப்னீத் ஹஸ் ஃபவுண்ட் ஹிஸ் ஃபார்ம் இன் த டெபியூ. அதனால they'll play the same 11ன்னு தோணுது. அப்படியே நம்ம கேகேஆர் பக்கம் போவோம். கேகேஆர் பக்கத்துல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நான் வந்துட்டு ஒரு 2 சேஞ்ச் எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கு. ஐ வில் டிராப் கேமரன் கிரீன் அண்ட் ஐ வில் பிளே டிம் சைஃபர். அவ்வளவுதான். இதுதான் என்னோட சேஞ்ச். நான் வந்துட்டு அதே தான் எனக்கும். பட் ஐ வில் டிராப் கேமரன் கிரீன் பட் ஐ வில் நாட் பிளே டிம் சைஃபர்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க இடத்துல 4 ஃபாரினரா அவங்க ஆடணும். கரெக்டா? அடுத்த மேட்ச் அவங்க பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. நவ்தீப் சைனி நல்லாவே போடல. நவ்தீப் சைனிக்கு பதிலா ஒண்ணு உம்ரான் மாலிக் எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லாட்டி உம்ரான் மாலிக் எப்படி போறான்னு தெரியல. சோ அப்படி இல்லாட்டி நவ்தீப் சைனிக்கு பதிலா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பிளெஸிங் முசர்பானி ஆர் மத்தீஷா பத்திரானாவோ ஆடணும்னு தோணுது எனக்கு. அந்த இடத்துல நீ இவனுக்கு பதில் யாருக்கு, சைனிக்கு பதிலா முசர்பானியோ இல்ல மத்தீஷா பத்திரானாவோ ஆடினா மேல ஒரு ஃபாரின் ஸ்லாட் போயிடும் உனக்கு. ஸோ அந்த ஃபாரின் ஸ்லாட் கிரீனை தூக்கிட்டு அதே நம்பர் 3ல ஐ வில் பிளே அங்கிரிஷ் ரகுவன்சி. ஐ வில் ப்ரமோட் அங்கிரிஷ் ரகுவன்சி டு நம்பர் 3.
நம்பர் 4ல வந்து ஈதர் ஒன் ஆஃப் மணிஷ் பாண்டே ஆர் தேஜஸ்வி தஹியா ஆர் சர்தக் ரஞ்சன். சர்தக் ரஞ்சனை எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. யாராச்சும் பாத்திருக்கீங்களா சர்தக் ரஞ்சனை? சரியான பிளேயர். கீழே ஃபர்ஸ்ட் இருக்க 2 பேர் தெரியும். சத்துக்கு ரஞ்சன் தெரியும். சர்தக் ரஞ்சன் சூப்பரான பிளேயரு. ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. அவர் நம்பர் 3ல கூட ஆடலாம். செம்ம பிளேயரு. செம்மையா கேம் எடுத்துட்டு போறவர். எடுத்துட்டு போறவங்க he can take game away from the opponent within 2 hours. அந்த மாதிரி ஒரு பிளேயர் சர்தக் ரஞ்சன். செம்ம ஹிட்டரு. நீங்க பிராக்டிஸ் மேட்சஸ் ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. நான் கேகேஆரோட பிராக்டிஸ் மேட்சஸ் ஃபாலோ பண்ணேன். இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச். அந்த இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச்ல வந்துட்டு சர்தக் ரஞ்சன் தான் ஓப்பனிங் விளையாண்டாரு. செம்மையா விளையாண்டாரு சர்தக் ரஞ்சன். ஸோ ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சேன்னா நம்பர் 4ல மணிஷ் பாண்டே போவேன். அப்படி இல்லாட்டி சர்தக் ரஞ்சன் ஆடலாம். இல்லாட்டி தேஜஸ்வி தஹியா ஒரு ஆப்ஷன் இருக்காரு. இப்படி யோசிப்பேன் நானு. அப்படி ஆடிட்டு முசர்பானி ஆர் பத்திரானா ஆடுவேன். அப்படி இல்லாட்டி இதே இந்தியன் பவுலிங் அட்டாக் அவங்க நம்புறாங்க அப்படின்னா கிரீனை தூக்கிட்டு டிம் சைபர்ட் ஆடிடுவேன் நான். 2 நியூசிலாந்து ஓப்பனர்ஸையும் ஓபன் பண்ண வச்சுட்டு ஐ பிளே அஜிங்கியா ரஹானே நம்பர் 3. அந்த மாதிரி பண்ணிடலாம். அப்படி தோணுது. அப்படி பண்ணா அவங்க பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு தோணுது. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கூட நான் வச்சிருக்கேன். என்னன்னா இதே 11 கூட ஆடிட்டோம். இதே 11 கூட ஆடிட்டு தே கேன் ஓபன் வித் சுனில் நரேன் அண்ட் ஃபின் ஆலன். சுனில் நரேன் கீழே வந்தா அவரோட ஆல்ரவுண்டர் யூட்டிலிட்டியே கிடையாது கீழே அவர் ஆடுறப்ப. ஸோ அவர் ஓப்பனிங் வந்துட்டு ஒரு 10 பால் ஆடினா கூட அந்த 10 பால் வந்துட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஆடுவாரு. ஸோ அதனால வந்துட்டு மேபி ஐ திங்க் ஆஃப் ப்ரொமோட்டிங் சுனில் நரேன் அப் தி ஆர்டர் வித் ஃபின் ஆலன். அப்படியே வந்து எல்லாரும் ஒரு ஆர்டர் டவுனு. அஜிங்கியா ரஹானே நம்பர் 3, அங்குரிஷ் ரகுவன்ஷி நம்பர் 4, ரிங்கு சிங் நம்பர் 5, ரோமன் பவல் நம்பர் 6. ஏன்னா இப்ப அவங்க இருக்க பேட்டிங்க்கு ரோமன் பவல் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரா இருக்காரு. லோயர் ஆர்டர்ல வந்துட்டு அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ ரோமன் பவல் கண்டிப்பா அவங்க ஆடியே ஆகணும். போன டைம் மொமெண்டம் வந்துட்டு கிரீன் ரொம்ப கெடுத்துட்டாரு. கிரீன் கெடுத்ததை ரோமன் பவல்லாம் எடுத்துட்டு வந்தாரு 180 வரைக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது. தருணம் உன்னோட வியூ என்ன? கிரீனை டிராப் பண்ணுவியா இல்ல கிரீனை தான் ஆடுவியா? கிரீனை தான் ஆடுவேன். ஸோ நல்ல பிளேயர் தான் அவரு. ஸோ ஆல்ரவுண்டர் கூட. ஸோ நான் வந்து பேட்டிங்ல எந்த சேஞ்சுமே தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேட்டிங் சாலிடா தான் இருக்கு. ஸோ என்ன சிச்சுவேஷனாலும் அவங்க ஹேண்டில் பண்ணிடுறாங்க. சாலிடா தான் இருக்கு. போன மேட்சும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது இல்லன்னு சொல்ல. தேவர் லைக் 13 ஓவருக்கு கிட்டத்தட்ட 125 கிட்ட இருந்தாங்க. அடுத்த 7 ஓவர்ல 50 ரன் அடிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கிரீனோட இன்னிங்ஸ் தான். கிரீன் கிட்டத்தட்ட 30 பாலுக்கு 36 ரன் சம்திங் அந்த ரேஞ்சில தான் அடிச்சிருந்தாரு கிரீனு. அதே இடத்துல மணிஷ் பாண்டே இருந்தாலும் அதான் பண்ணுவாரு. நான் இல்லைன்னு சொல்லல. மணிஷ் பாண்டே இருந்தாருன்னா அந்த இடத்துல மணிஷ் பாண்டேவை இறக்கி இருக்கவே மாட்டாங்க. டைரக்டா வந்து ரோமன் பவலியோ ரிங்கு சிங்கோ இல்ல ரமன்தீப் சிங் இறக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த நல்ல மொமெண்டம் போயிட்டு இருக்க டைம்ல. நல்ல மொமெண்டம் போயிட்டு இருக்கும் போது கிரீனை இறக்கி மொமெண்டம் கெடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு போன மேட்ச். இஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அவர் பவர் பிளேக்குள்ளேயே வந்தாலும் நல்லா விளையாடுவாரோன்னு தோணுது எனக்கு. அவர் மிடில் ஸ்பின்னர்ஸையும் பெருசா அடிக்கிற மாதிரிலாம் தெரியல எனக்கு அவரு. அதனால எனக்கு அவர் என்னமோ மேல ஆடினா ஆடணும். அப்படி இல்லாட்டி கிரீனை வந்து பவுலரா வச்சுக்கணும் தான் தோணுது. போன மேட்ச் பவுலிங்லயும் ரொம்ப சொதப்பிட்டாரு. தேவையில்லாம அரைக்கோழி போட்டு கையில இருந்த மேட்சை தூக்கி கொடுத்துட்டு வந்தாரு முகுல் சௌத்ரிட்ட. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்ல ஒரு சேஞ்ச். நவ்தீப் சைனி வந்து மாத்தணும். ஸோ யாரு பவுலர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா உம்ரான் மாலிக் தான். ஸோ அவர் நல்ல பேஸ் போடக்கூடிய ஆள் தான். ஸோ நல்லா பேஸ் போட்டு எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து பேஸ்க்கு மாட்டிக்குவாங்களோன்னு தோணுது. ஸோ அதனால கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. உம்ரான் மாலிக் எப்படி அடிச்சிருக்காண்டா நம்ம கேப்டனு. நம்ம கேப்டன் உம்ரான் மாலிக்க தூக்கி ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல எல்லாம் 6 அடிச்சுன்னு இருந்தான்டா ஒரு காலத்துல. உம்ரான் மாலிக் நல்லா போட்டுன்னு இருக்கும் போதே தூக்கி அடிச்சுன்னு இருந்தான்டா அவன். நம்ம ருத்ராஜ் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்க்கு பேஸ் கொடுத்தீங்கன்னா 2 பேருமே சூப்பரா ஆடுறாங்க. டாப் 3 பேருமே சூப்பரா ஆடுவாங்க. நம்ம பேஸ் சூப்பரா ஆடுவாங்க. பேஸ் டாப் 3 சாம்சனும் சரி. அவரோட அவரோட எக்ஸாட்டிக் டச்சஸ், அதே மாதிரி ருத்துராஜோட கிளாஸ், ஆயுஷ் மாத்திரையோட ஹிட்டிங் எல்லாமே பேஸ் சூப்பரா ஆடுறாங்க டாப் 3. சர்ஃபராஸுமே பேஸ் நல்லா தான் ஆடுறாரு. அவருக்கு விட்டீங்கன்னா பின்னாடி வீலே அடிச்சுட்டு போயிருவார் ரன்னு. அவருக்குலாம் அவ்வளவு பேசி கொடுத்து போட்டா இப்படி
பாக்குல ஆரம்பிச்ச பிரச்சனை 40-50 வருஷமா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். ஆடிட்டு போயிடுவாரு பின்னாடியே. நல்லா கேப்ல பார்த்து வச்சிருவாரு அவரு. அவ்வளவுதான். அதனால வந்துட்டு உம்ரான் மாலிக் எனக்கு என்னமோ தெரியல. பட் ஆனா ஷைனிக்கு உம்ரான் மாலிக் பண்ணுவாங்கன்னு ஷைனிக்கு உம்ரான் மாலிக் பரவாயில்லன்னு தான் எனக்கும் தோணுது. சரி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. சரி ஓகே, பிளேயிங் லெவன் பத்தி ரொம்ப பேசியாச்சு. மேபி கேகேஆர் சேஞ்சஸ் பண்ணி அவங்க காம்பினேஷனை கண்டுபிடிச்சாங்கன்னா இட் வில் பி அ க்ளோஸ் மேட்ச்னு தோணுது. அப்படி இஃப் தே டோன்ட் ஃபைண்ட் தேர் காம்பினேஷன் ரைட், சிஎஸ்கே ஆர் அவுட் ரைட் ஃபேவரட்ஸ்னு தோணுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீ மேட்சப்ஸ் பக்கம் போவோம். கீ மேட்சப்ஸ் ஃபார் திஸ் கேம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. என்கிட்ட 3 மேட்சப் இருக்கு. நீங்க சொல்லாத மேட்சப்பை நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தருண்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தருணா நீ வெயிட் பண்ணு, அவன் எப்படியும் உன்னோட சொல்லிடுவான். சரி, எனக்கு தெரிஞ்ச சஞ்சு சாம்சன் விசஸ் வைபவ் அரோரா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஓவர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்விங் நல்லா இருக்கு. ஸோ நல்ல பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் வந்து ஸ்விங்ல கொஞ்சம் வல்னபரல் தெரியறாரு. தெரிஞ்சாரு போன மேட்ச்ல வந்துட்டு அவர்லாம் வல்னரபிளால இல்லவே இல்லை. எந்த பாலுக்குமே எனக்கு தெரிஞ்சு வல்னரபிள், ஒரே பால் தான் வல்னரபிளா இருந்தாரு. அது கேட்ச விட்டாங்க. அது அந்த பாலை தவிர வேற எந்த பாலுமே எனக்கு அவர் வல்னரபிளாலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் அப்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினார் சஞ்சு சாம்சன். அது ஆடினார்னா சூப்பரா விளையாடுவாருன்னு தோணுது எனக்கு இந்த மேட்சும். அதேதான் ருத்துராஜ் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தோணுது. சரவணா உனக்கு? நான் மொத்தம் 2 வச்சிருக்கேன். 2 சைட்ல இருந்து வச்சிருக்கேன். ஒன்னு சொல்லு எனக்கு நான் 2 சொல்லுவேன். ஒருத்தர் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் வந்து சுனில் நரேன் விசஸ் ஆயுஷ் மாத்திரை. இது வந்து ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் எனக்கு தோணுது. பிகாஸ் மாத்திரை கொஞ்சம் ஸ்பின்ன காம்பன்சேட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஃபாஸ்ட் பவுலர் காம்பன்சேட் பண்ற மாதிரி. ஸோ அதனால ஆயுஷ் மாத்திரை சுனில் நரேன் இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதான் என்னோட ஒரு மேட்சப். இன்னொரு மேட்சப் நான் வச்சிருக்கேன், என்னால சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறேன். நம்மளோட ஓப்பனிங் பவுலர் வெர்சஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அக்கீல் ஹுசைன் வெர்சஸ் ஃபின் ஆலன். நான் இதை வச்சிருந்தேன். நான் அடுத்து இதை சொல்லலாம்னு வச்சிருந்தேன். அக்கீல் ஹுசைன் வெர்சஸ் டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் கேகேஆர். இல்ல, அஜிங்க ரஹானே இஸ் a great player of spin. அவரு நல்லா ஆடுவாருன்னு தோணுது எனக்கு. பட் அக்கீல் ஹுசைன் வெர்சஸ் ஸ்பின் ஆலன் அண்ட் கலீல் அஹமத் வெர்சஸ் ஸ்பின் ஆலனும் நல்ல பேட்டிலா தான் இருக்கும். ஸ்பின் ஆலன் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராகவும் கேஸ். ஆனா வந்துட்டு அவர் 4 ஓவர் கீழ் தாண்ட விட்டுட்டீங்க, முடிச்சிருவார் கேமையே. அப்படியே எடுத்துன்னு போயிடுவார் கேம. அதனால அக்கீல் ஹுசைனா அவர் இருக்க வரைக்கும் அக்கீல் ஹுசைனை போட்டு முடிச்சிடணும் அவரை. அக்கீல் ஹுசைன் பவர் பிளேலே 4 ஓவர் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. அவர் இருக்க வரைக்கும் அக்கீல் ஹுசைனை போட்டு விக்கெட் எடுத்துடணும். அதான் எனக்கு தோணுது. ஏன்னா டாப் 3 அவங்களுக்கு டாப் 4 ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் நினைக்கிறேன் அவங்க டீம்ல. ரைட் ஹேண்டர்ஸ் தான். அஜிங்க ரஹானே, இவன் பேர் என்ன, ஃபின் ஆலன், கிரீனு, அங்கிரிஷ் ரகுவன்சி வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். அது ஒரே லெஃப்ட் ஹேண்டர், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அவங்க டீம்லயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனுகுல் ராயும் ரிங்கு சிங்கும் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் விட்டா சுனில் நாராயண் இருக்காரு. ஸோ அக்கீல் ஹுசைனா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா யூஸ் பண்ணும் இந்த மேட்ச் அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல இதா இருக்கும்னு தோணுது. இன்னொரு மேட்சப்பும் நான் வச்சிருந்தேன். இன்னொரு மேட்சப் வந்துட்டு சுனில் நரேன் வெர்சஸ் டிவால்ட் பிரேவிஸ். சப்போஸ் டிவால்ட் பிரேவிஸ் உள்ள வந்தாருன்னா சுனில் நரேனுக்கும் டிவால்ட் பிரேவிஸ்க்கும் செம கான்டெஸ்டா இருக்கும். டிவால்ட் பிரேவிஸ் செம பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. சுனில் நரேனை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து இந்த ஸ்பின் டாமினன்ஸ்ல இருந்திருக்காரு சுனில் நரேன். டிவால்ட் பிரேவிஸ் இப்ப ஸ்பின்னை டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அது நல்ல மேட்சப்பா இருக்கும்னு தோணுது. சரி, அடுத்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி கீ பிளேயர்ஸ்க்கு போவோம். கீ பெர்ஃபார்மர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ச் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டைம் சரவணாட்டன் ஆரம்பிப்போம். சரவணா சொல்றா. நான் வந்து சிஎஸ்கே பக்கம் எப்பயும் போல கீ பிளேயர் அன்சுல் கம்போஜ். அப்புறம் நீ வந்து பார்த்தேன்னா கேகேஆர் பக்கம் பார்த்தேன்னா கீ பிளேயர் நான் போகணும்னா நான் வந்து சுனில் நரேன் பக்கம் போவேன். இதுதான் என்னோட 2 கீ பிளேயர் கேகேஆர்ல இருந்து. ஓகே டன். தருண் உனக்கு? நான் வந்து சிஎஸ்கேல வந்து
ஜெமி ஓவர்டனுக்கு போவேன். ஸோ அவரோட ஒர்த் என்னன்னு காமிச்சிட்டாரு. ஸோ எஸ். சிஎஸ்கேக்கு ஜெமி ஓவர்டன் போவேன். கேகேஆர் பார்த்தோம்னா அன்கிஸ் ரகுவன்சி, அந்த சிறுவனுக்கு நான் போறேன். ஸோ நல்லா பேட்டிங் பண்ணி காட்டிட்டு இருக்காப்புல. ஸோ நான் வந்து சிஎஸ்கே பக்கம் ஐ வில் கோ வித் த கேப்ஸ் ருத்துராஜ் கைக்வாட். இந்த மேட்ச் அடிப்பாருன்னு தோணுது. ஹி வில் கம் இன் டு பார்ட்டி. அவர் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து ஹில் பி அன்ஸ்டாப்பபிள்னு எனக்கு தோணுது. ஹி இஸ் அ பர் சீசன் 500 ரன் பிளேயர் அவரு. அதனால இந்த சீசனும் அடிச்சிருவாருன்னு தோணுது எனக்கு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. கேகேஆர் பக்கம் வந்துட்டு அகெயின் கேகேஆரோட கேப்ஸ் அஜிங்கியா ரஹானே தான் நான் சூஸ் பண்றேன். ஜிங்ஸ் வந்துட்டு கடைசி விளையாண்ட எல்லா மேட்சுமே சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு தோணுது. ஸோ இல் டேக் ஜிங்ஸ். நெக்ஸ்ட் அப்படியே வந்து இட்ஸ் ப்ரெடிக்ஷன் டைம். டக்குன்னு சொல்லி முடிங்க. ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்கும் ஃபேவரட் சிஎஸ்கே தானே. பர்சன்டேஜை மட்டும் டக்குன்னு சொல்லி முடிங்க. இல்ல யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்றீங்களா கேகேஆர் ஃபேவரட்ஸ்னு? அவ்வளவு தைரியம் இல்லை. நான் வந்து சிஎஸ்கே 70 கேகேஆர் 30. ஓகே டன். தருண் நீங்க? நான் 75-25 போவேன். ஓகே, நான் வந்துட்டு அவ்வளோ எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அவ்வளோ எட்ஜ் வந்து கொஞ்சம் சிஎஸ்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஓவர் கான்பிடென்டா இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு அவங்க காம்பினேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நல்ல மேட்சா இருக்கும்னு தோணுது எனக்கு. பாக்குறாங்க, பார்ப்போம் காம்பினேஷனை கரெக்டாக ஃபைன் பண்றாங்களான்னு. இதே மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே வந்துட்டு காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் காம்பினேஷனை கண்டுபிடிச்சாங்கன்னா they'll be a குட் டீம்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு. ஐல் கோ வித் சிஎஸ்கே 60-40. ஒரு 60% சிஎஸ்கே 40% கேகேஆர்னு எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ் இருந்தா ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு ரிவ்யூ ஆர் ப்ரிவ்யூ வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, keep sharing and support cricket. Bye bye.